வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சாரதா கார்ப் கெம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இப்ப அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்றோம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார்ங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ் வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 791 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 673ங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட் லைனுடைய வேல்யூவேஷன் செக் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பியும் சரி 1 இயர் ஃபார்வர்டு பிஇலையும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் ஆல்மோஸ்ட் ஜீரோவா இருக்கு. பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பீட்டா ஸ்கோர் 1.37 இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இது Q4 ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேபி அது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் 17.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 11.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 854% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்தில் ரெவென்யூவும் 35.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இவங்களுடைய இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 33.7ங்கிற லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன குவார்ட்டரில் வந்து 3.5 இருக்கு. சரி, அப்போ இவன் திடீர்னு இப்படி ஏறி இருக்கிறானா அப்படின்னா இல்லை, சிக்ஸாக்காக ஏறிக்கிட்டே இருந்தவன் போன இயர் அப்படியே குறைஞ்சு போனவன் திருப்பி பழைய இடத்துக்கு நிற்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 10 வருஷத்துல பார்த்தோம்னா 38 ஹையா வச்சிருக்கிறான், 38.7 ஹையா வச்சிருக்கிறான், அப்புறம் 37.9, 38ன்னு வச்சுக்கலாம். அது காட்டிலும் இப்போதைக்கு இது கம்மியாக தான் இருக்கு. இது அப்படியே க்ரோத் ஆஸ்பெக்ட்ல போச்சு அப்படின்னு சொன்னால் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இவனுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ்ல பார்ப்போம். அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 80+ கண்ட்ரீஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. யூரோப் முதற்கொண்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குளோபல் ரிசோர்சஸ் டெப்ளாய்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 500+ இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே 525 இருக்கு. கேபெக்ஸ் இன்கர்டு இந்த வருஷத்துக்கு பார்த்தோம்னாக்க 420 கோடி ரூபாய்க்கு கேபெக்ஸ் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க டிமாண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னு பார்க்குறோம். நார்த் அமெரிக்காலாம் போச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்ப்போம். குவார்டர்லி ரிசல்ட்டில் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் 2025, மார்ச் 2024. இதில் நம்ம கம்பேர் பண்ணும்போது 41.9% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 41.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இது அக்ரிகல்ச்சரல் அப்படிங்கிறதுனால அக்ரிகல்ச்சரல் எவர்கிரீன் நீடு தான், டிமாண்ட் இருக்கிறது தான். பட் நம்மளால அசஸ் பண்ண முடியல. திடீர்னு கம்மியாகிறான், திடீர்னு கூட போகிறான், அதை அசஸ் பண்ண முடியல. அதனால இருக்கிறத நம்ம என்ன இருக்கோ அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெவென்யூ நம்ம பார்க்கும்போது அப்படியே கிட்டத்தட்ட டபுள் ஆயிருச்சு போன குவார்ட்டருக்கு. போன குவார்ட்டர் 929 இருந்தவே மார்ச்சுக்கு 1853 போயிட்டு இருக்கிறான். அப்போ ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி தான் ரெவென்யூ வருதான்னு பார்த்தா டிசம்பர் 2024 டபுள் ஆயிருக்கிறான். அதே மாதிரி டிசம்பர் 2023 டபுள் ஆயிருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த சைடு பார்த்தோம்னா 2022, 23 பார்க்கும்போது, அதாவது 2022, 23, 22 டிசம்பர், 23 மார்ச் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50% இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கிறான். அப்போ மார்ச் மாசம் ஹை வச்சிருந்தான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே திருப்பி அடுத்த மார்ச் தான் ஹை வைக்கிறானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. டிசம்பர் மாசத்துல இருந்து ஒரு இன்க்ரிமெண்டல் கொடுக்குறான் அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. இது இதோட பேட்டர்னா ரெவென்யூக்கு உண்டான பேட்டர்னா இருக்கு. இப்போ நெட் ப்ராஃபிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 203, போன தடவை 31 கோடி ரூபாய் இருந்துச்சு போன குவார்ட்டர்ல. இந்த தடவை 203 கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு என்ன பேட்டர்ன் இருக்கு? இப்போ கிட்டத்தட்ட 8 டைம்ஸ் 554% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோமே. 500%, 500 இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 10 மடங்குன்னா கூட ஒரு 300. இதுல எவ்வளவு தூரத்துக்கு ஏறி இருக்கிறான் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். 5 மடங்கு ஏறி இருக்கிறான்னு பார்ப்போம். இப்ப டிசம்பர் 2024, மார்ச் 2025க்கு 5 டைம்ஸ் ஏறி இருக்கிறான். 6 டைம்ஸ்னே வச்சுக்கலாம். 5.5 வருது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதே மாதிரி தான் டிசம்பர் 2023 0.5 இருந்தவன் அப்படியே பார்த்தோம்னா 15.9 மார்ச் மாசம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான்.
அதுக்கப்புறம் டிசம்பர் மாசத்துக்கு 2022ல வந்து 12ன்னு இருந்தவே மார்ச் 2023க்கு வந்து பார்த்தோம்னா 22ன்னு கிட்டத்தட்ட ஒரு 83% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான். அதுல வந்து டிசம்பர் மாசத்துக்கே வந்து டிசம்பர் வந்து 2022 செப்டம்பர் டிசம்பரே வந்து இங்க வந்த கணக்கெல்லாம் வந்து அந்த டயத்திலே முடிச்சிட்டான். ஸோ இப்போ வந்து இந்த காலகட்டங்களில் அவன் டிசம்பர் மார்ச் வந்து மேலே ஏத்துறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஜூன் செப்டம்பர் கம்மியாகிறான், டிசம்பர்லேருந்து growth ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இதோட இம்பாக்ட் ஜூன் மாதம் வரைக்கும் வருதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் இப்போ இவனோட இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 22.6 தான் நம்ம பார்த்தோமா. இப்போ இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஏன்னா நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா சிக்ஸாக்கா தெரியும். இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா அப்படியே கண்டினியூஸா வந்து 4 குவார்டரா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லயே இருக்கு. சப்சிக்வெண்டா அதே மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா எக்ஸிட் ஆக போறது 3. இவன் அதை காட்டிலும் கொஞ்சம் கூட எடுத்தாலே வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிவிடலாம். 4, 5ன்னு எடுத்தாலே போதும், இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிவிடலாம். இவன் என்ன மெத்தடில் இவன் வந்து எடுக்கிறான் ப்ராசஸ், அதுக்கு ஏதாவது பேட்டர்ன் இருக்காருன்னா அப்படி ஒன்றும் பேட்டர்ன் இல்லை. அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப்பும் சரி எஃப்ஐஎஸும் சரி 2 பேருமே அவங்க இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எம்எஃப் 0.23யும் எஃப்ஐ 0.92வும் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 277, ஃபேர் ப்ரைஸ் 458, கரண்ட் ப்ரைஸ் 674, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 1.46 இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 1.5, செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2.5 நம்ம வச்சுருப்போம். பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி இருக்கிறதுனால அட்வான்டேஜ். இது வந்து 1.5யோட எதுவும் கரெக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லாட்டி 2.5 வரைக்கும் போகிறாங்களாங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ இபிஎஸோட அனாலிசிஸ்குள்ள வரும். இபிஎஸோட டிடிஎம் 33.80, அதோடைய ஆவரேஜ் 8.45. இது எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் கூடவே இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு வந்து கூடவே இருக்கு. அதே சமயத்துல நமக்கு வந்து Q4 காட்டிலும் கம்மியா இருக்கு. அதனால 50% வந்து ஏறி வச்சுக்கிட்டு பாதி தூரம் வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண போறாங்களா இல்லாட்டி கண்டினியூஸா ஏறிக்கிட்டே இருக்க போறாங்களா அப்படிங்கறத நம்ம வந்து சார்ட்ல அவனுடைய பேட்டர்ன்ல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இவன் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்தான் அப்படின்னு சொன்னாக்கா 652 இந்த நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல 652 917 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சுக்கு இருக்கு. இதுல வந்து 767 மிட் பாயிண்ட். இதெல்லாம் நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை நம்ம இங்கே சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம எடுத்திருக்கிறது S2ல இருந்து கிட்டத்தட்ட R1 வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிறோம். இது ஆக்சுவலா பிபி போடாம விட்டேன், இது R1 போடாம விட்டேன். S2ல இருந்து R1 வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிறோம். S2 352ல இருந்து 381, S1 523ல இருந்து 562, பிபியோட பாட்டம் 743ல இருந்து 792, பிபி நம்ம பார்க்கும்போது 873ல இருந்து 927, பிபியோட டாப் 1018ல இருந்து 1077, R1 1177ல இருந்து 1243. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான், நமக்கு இங்க வந்து சைடு உடைச்ச உடனே ப்ரீவியஸ் ஹை வந்து 2022ல வச்சிருக்கிறான். அதுல இருந்து திருப்பி கீழே 2023-24 வரைக்கும் கீழே இறங்கிட்டு அப்படியே ஏப்ரல் மே ஜூன் அப்படியே ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறான். S2ல இருந்து S1 கடந்து பிபி பாட்டத்தை கடந்து பிபி வரைக்கும் போயிட்டான். ஸோ பிபி வரைக்கும் இங்கே போயிட்டான். பிபில இருந்து S1ல வந்து கரெக்ஷன் எடுக்கிறான். அப்படி வந்தான்னா இது அக்ரிகல்ச்சரல் சீசன் ரிஸ்க் நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்த growth ஆஸ்பெக்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இதே பேட்டர்ன் இங்க ஃபாலோ ஆச்சு அப்படின்னு சொன்னா R1 ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. R1ங்கிறது 1177ல இருந்து 1241 R1 நமக்கு R1 ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை. தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி.